நமக்கெல்லாம் ஏன் இப்படி புத்தி மாறி போச்சுன்னு தெரியல. ஏன்னா ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடியே திண்டுக்கல்ல பூட்டு செய்யற தொழில் இருந்துட்டு இருந்திருக்குது. ஆனா அப்போதைக்குலாம் அந்த திண்டுக்கல் பூட்டு ஃபேமஸ் ஆகல. அப்ப எப்போ ஃபேமஸ் ஆச்சுன்னா ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி பரட்டை ஆசாரி அப்படிங்கிறவரால் செய்யப்பட்ட பூட்டு தான் பட்டி தொட்டி எங்கும் பரவி உலகத்துல உள்ள எல்லாருமே வந்துட்டு திண்டுக்கல்ல திரும்பி பார்க்க வச்சுச்சு. ஏன்னா இந்த பூட்டுகளை திருடர்களால உடைக்கவும் முடியல, கள்ளச்சாவி போட்டு திறக்கவும் முடியல. இதனால நம்ம திண்டுக்கல் பூட்டு உள்ளூர்ல இருந்து உலக நாடு உள்ள வரைக்கும் ரொம்பவே ஃபேமஸா இருந்துச்சு. அப்போதைக்கு இந்த பூட்டுலாம் எப்படி இருந்துச்சுன்னா, திருடர்கள் யாராச்சும் இந்த பூட்டுக்கு கள்ளச்சாவி போட்டு திறந்தாங்கன்னா அவரோட கையை வெட்டுற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு பூட்டுக்கு 3 சாவி இருக்கும். ஒன்னு திறக்கிறதுக்கு, இன்னொன்னு பூட்டுறதுக்கு, இன்னொன்னு வந்துட்டு 2 வேலையும் செய்யறதுக்கு. இந்த மாதிரி ஆச்சரியப்படுற அளவுக்கு டிஃபரெண்டான பூட்டுகளை திண்டுக்கல் மக்கள் வெறும் கையாலேயே செஞ்சிருக்காங்க. இந்த பூட்டு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னா, திருப்பதி ஏழுமலையான் கோயிலையே இந்த திண்டுக்கல் பூட்டு வச்சு தான் பூட்டு வாங்கலாம். இப்படி எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கையில சீன பூட்டுகளும் அழிகிற பூட்டுகளும் நம்ம நாட்டுக்குள்ள வந்து அவங்க எல்லாருமே விலை ரொம்ப கம்மியா ரொம்பவே மட்டமான ரேட்ல கொடுக்கவும் மக்கள் எல்லாமே அந்த சைடு திரும்ப ஆரம்பிச்சாங்க. இப்படி தான் திண்டுக்கல் பூட்டு கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு இப்ப முழுசா அழிகிற நிலைமையில இருக்குது. இதுல நம்ம கவர்மெண்ட் திண்டுக்கல் பூட்டுக்கு புவிசார் குறியீடு கொடுத்து அவங்கள உற்சாகப்படுத்திருக்காங்க. இதுக்கு மேலே திண்டுக்கல் பூட்டு